அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்ட். நியூமரிக்கல் அனாலிசிஸ் அல்லது நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான மெத்தடில் ஒன்று தான் இந்த மில்னேஸ் மெத்தட். இந்த மில்னேஸ் மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். Using Milney's method, find y of 4.4 given that 5xy dash plus y square minus 2 equal to 0. Y of 4 equal to 1, y of 4.1 equal to 1.0049, y of 4.2 equal to 1.0097, y of 4.3 equal to 1.0143. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறேன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து y டேஷ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் xy அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அதுக்காக இந்த y ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தோன்னா 2 மைனஸ் y ஸ்கொயர் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், 5xy டேஷ் இருக்குது. இந்த 5xையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த 5x டினாமினேட்டரில் வந்துடுது. சரி, இப்போ y டேஷ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 5x அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஆஃப் 4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா x நாட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பரை x நாட் அப்படின்னு எடுத்துருக்கோம், இந்த 1 y நாட் அப்படின்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 4.1 x1 அப்படின்னும் 1.0049 y1 அப்படின்னு எடுத்திருக்கோம். 4.2 x2னும் 1.0097 y2 அப்படின்னு எடுத்திருக்கோம். 4.3 x3 அப்படின்னும் 1.0143 y3 அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4.4 அப்படின்னு எக்ஸனோட வேல்யூ இருக்கும்போது ஒய்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை நம்ம y4 என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, மில்னேஸ் ப்ரிடிக்டர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம y4நோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். y சஃபிக்ஸ் n + 1 ப்ரிடிக்டர் வேல்யூ ஈக்குவல் டு y சஃபிக்ஸ் n - 3 ப்ளஸ் 4h டிவைட் பை 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 y சஃபிக்ஸ் n - 2 டேஷ் மைனஸ் y சஃபிக்ஸ் n - 1 டேஷ் ப்ளஸ் 2y சஃபிக்ஸ் n டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு இருக்குது ஃபார்முலா. இதிலிருந்து நமக்கு y4 தானே என்னென்னு வேணும். அதனால் இந்த எண்ணுக்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடம் y4 ப்ரிடிக்டர் வேல்யூ அப்படின்னு மாறும். அதனால் எண்ணுக்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். y4 ப்ரிடிக்டர் வேல்யூ ஈக்குவல் டு y0 ப்ளஸ் 4h/3 இன்ட்டு 2y1 டேஷ் மைனஸ் y2 டேஷ் ப்ளஸ் 2y3 டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவில் இந்த ஹச்னோட வேல்யூ தவிர மற்ற எல்லா வேல்யூஸையும் நம்ம ஹச்னோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், மற்ற y1 டேஷ் y2 டேஷ் y3 டேஷ் எல்லா வேல்யூமே கண்டுபிடிக்கணும். அதுக்கு h ஈக்குவல் டு x1 மைனஸ் x0 அப்படிங்கிறது ஃபார்முலா. அதில் x1 x0 ரெண்டு நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 4.1 - 4 ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் h. இப்போது y டேஷ்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் xyயில் y டேஷ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 5x அப்படின்னு இருந்திருக்கும். அதிலிருந்து y1 டேஷ் வேணும் அப்படின்னம்னா எக்ஸுக்கு பதிலாக x1னும் ஒய்க்கு பதிலாக y1னும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y1 டேஷ் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நாம் y1 டேஷ் y2 டேஷ் y3 டேஷ் இந்த மூணுமே கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை ஒரே வரியில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதாவது நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே டைப் பண்ணுவோம். 2 மைனஸ் அங்கே y1 ஸ்கொயர் இருக்குது, நான் y ஸ்கொயர் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அதுக்காக ஆல்ஃபா கேபிட்டல் Y அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டேன்.
வகுத்தல் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5x இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்ஃபாவை அழுத்தி எக்ஸ் அப்படிங்கிற பட்டனை அழுத்திருக்கேன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் கால்க் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை அழுத்துறேன். ஒய்யினோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குது. நமக்கு ஒய்யினோட வேல்யூ என்னது? 1.0049 அழுத்திட்டு ஈக்குவல் அழுத்துங்க. எக்ஸனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குது, அதனோட வேல்யூ 4.1, அதை அழுத்திட்டு ஈக்குவல் அழுத்தினீங்கன்னா 0.0483 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் நமக்கான y1 டேஷ்க்கான வேல்யூ. இப்போ திரும்பவும் ஈக்குவல் அழுத்துங்க, திரும்பவும் y என்ன அப்படின்னு கேட்குது. இப்போது y2னோட வேல்யூவை இன்புட்டாக கொடுங்க. அதாவது இந்த 1.0097 ஒய்க்கான இன்புட்டாக கொடுக்குறேன். ஈக்குவல் நம்பர் அழுத்திட்டு ஈக்குவல் அழுத்திட்டேன். அப்படி அழுத்தும்போது எக்ஸ் கொஷின் மார்க் அப்படின்னு கேட்குது. x2னோட வேல்யூ என்னது? 4.2. அந்த நம்பர் அழுத்தி ஈக்குவல் அழுத்துறேன். இப்போ எனக்கு y2 டேஷ்னோட வேல்யூ என்ன அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. 0.0467. அந்த நம்பர் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ திரும்பவும் நான் ஈக்குவல் அழுத்துறேன். y கொஷின் மார்க் கேட்குது. இப்போது y3க்கான நம்பரை இன்புட்டாக கொடுக்குறேன். 1.0143. இதை அழுத்தி ஈக்குவல் அழுத்துறேன். எக்ஸ் கொஷின் மார்க் கேட்குது. x3ஐ நான் இன்புட்டாக கொடுக்குறேன். 4.3 அழுத்தி கீழே இருக்கக்கூடிய ஈக்குவல் அழுத்துறேன். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது y3 டேஷ், அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது 0.0452 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் இங்கே எழுதியிருக்கோம். சரி, y1 டேஷ், y2 டேஷ், y3 டேஷ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஹச்னோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி y4 ப்ரிடிக்டர் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் டேர்ம் 1 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த 4 டைம் 0.1/3 இருக்கு இல்லையா, அதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுவோம். 4 × 0.1 அதை மல்டிபிள் பண்ணுங்கள், 0.4 அப்படின்னு கிடைக்கும். இதை 3ஆல் வகுத்துருங்க. என்ன கிடச்சிருக்கு? 0.1333 கிடச்சிருக்கா? அந்த நம்பர் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அப்புறமா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மொத்தத்தையும் ஒரே வரியில் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். சரி, என்ன ஆப்ரேட் பண்ணுறோம் பாருங்கள். 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 0.0483 அதை டைப் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். மைனஸ் 0.0467 இந்த நம்பரை டைப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் 0.0452 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஈக்குவல் அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு 0.1403 அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த நம்பர் தான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த 1 கூட ஆட் பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே 0.1403 இருக்குது. இந்த நம்பர் மல்டிபிள் 0.0333 அந்த நம்பரை 0.1333 0.1333 இதை டைப் பண்ணி ஈக்குவல் அழுத்தினா 0.0187 கிடைக்குது. இது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1.0187 கிடச்சிருக்கு. அதுதான் y4 ப்ரிடிக்டர் வேல்யூ. y4 ப்ரிடிக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? y4 கரெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு மில்னேஸ் கரெக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும். y(n+1) கரெக்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு y(n−1) ப்ளஸ் h/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே y(n−1) டேஷ் ப்ளஸ் 4yn டேஷ் ப்ளஸ் yn+1 டேஷ். இந்த ஃபார்முலாவில் இந்த இதில் எனக்கு ஆக்சுவலாக என்ன வேணும்? y4 கரெக்டர் வேல்யூ தான் வேணும்.
அதுக்காக n-க்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது y4 கரெக்டர் வேல்யூ which is equal to y2 plus h/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே y2 dash plus 4y3 dash plus y4 dash அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் இந்த y4 dash தவிர மற்ற எல்லா வேல்யூஸும் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால் இப்போ இந்த y4 டேஷ்னோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்குவோம். அதுக்கு ஏற்கனவே y டேஷ்க்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். அதில் சஃபிக்ஸில் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y4 dash which is equal to 2 minus y4 square divided by 5x4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த y4 இருக்கு இல்லையா, ப்ரிடிக்டர் வேல்யூ y4 ப்ரிடிக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த நம்பர் தான் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். x4நோட வேல்யூ 4.4. இப்போ இதை ஆப்ரேட் பண்ணி இந்த நம்பர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட்டர்லேயும் ஆப்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அதாவது 2 minus 1.0187 இதனுடைய ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அது 0.9623 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை கீழே இருக்கக்கூடிய நம்பரால் வகுக்கணும். கீழே என்ன இருக்குது, 5 into 4.4 அப்படின்னு இருக்குது. இப்போ ஆப்ரேட் பண்ண எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.0437 கிடச்சிருக்கா, அந்த நம்பர் தான் இங்கே இருக்குது. சரி, y4 டேஷினோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்ததாக y4 கரெக்டர் வேல்யூ ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறீங்க. y2நோட வேல்யூ ப்ளஸ் ஹெச்னோட வேல்யூ 0.1 divided by 3. இது y2 டேஷினோட வேல்யூ ப்ளஸ் 4 டைம் y3 டேஷினோட வேல்யூ ப்ளஸ் y4 டேஷினோட வேல்யூ, அதாவது கடைசியாக கண்டுபிடிச்ச இந்த நம்பர். இப்போ இதை நம்ம கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த 0.1 இருக்கு இல்லையா, அதை 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 0.0333 அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த நம்பர் தான் இங்கே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது 0.0467 ப்ளஸ் 4 டைம்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0.0452 இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 4ம் இந்த 0.05452 மல்டிபிள் ஆகுது. ப்ளஸ் கடைசியாக கண்டுபிடிச்ச இந்த 0.0437 y4 டேஷனோட வேல்யூ, அது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். இது 0.2712 கிடச்சிருக்கா. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இதனோட வேல்யூ. இதை இந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுவோம். எது, இன்ட்டு 0.0333 இது கூட மல்டிபிள் பண்ணோன்னா எனக்கு 0.0090 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பரை இங்கே இருக்கக்கூடிய இந்த 1.0097 அந்த நம்பர் கூட ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 1.0187 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. y4 கரெக்டர் வேல்யூ which is equal to 1.0187. இதுதான் ஆக்சுவலாக y of 4.4. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.